ரொம்ப மோசமா இருக்கு நாம் தமிழர் வச்சு. நாம் தமிழர் கட்சி ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டோட்டல் அப்படியே சேஞ்ச். அது ஒரே ஆள் சீமான் மட்டும்தான். அவர்னால தான் ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தது காரணம் அவர் தான். இப்போ கொஞ்சம் மோசமா போனது காரணம் அவர் தான். ஆனா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுகவும் நாம் தமிழரும் நேரடியா களமிறங்குறாங்க. யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு பாக்குறீங்க? கண்டிப்பா டிஎம்கே தானே இருக்கும். ஐயா இன்னும் டிஎம்கேக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது. அதனால் மறுபடியும் அதுக்கே தான் போடுவாங்க, வேறு வழி இல்லை. அதுக்கு இன்னொரு கட்சியை கொண்டு வந்து அந்த ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. திமுகவுக்கு வெற்றி. நாம் தமிழர் போராடிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் வரமாட்டாங்க. நாம் தமிழர் வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே, நல்லது எதுன்னு மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே. மக்கள் ஏற்றுக்கிட்டா தேவலாம். திமுக பக்கம் தான். அதில் ஒன்று இது திமுக தான். என்ன காரணம்? இல்லை அவங்கள தான் இருக்கிறாங்க. இதுக்கு சரியான இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அதனால் போட்டி அதிகபட்சமான நபர்கள் போட்டி இல்லை. ரெண்டு பேர் தான் போது அது திமுக தான் சப்போர்ட்டு தான் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. டிஎம்கே தான். என்ன காரணம்? ஏன்னா காங்கிரஸ் நேரடியா போட்டியிட்டு நிறைய வாக்கு சதவீதத்தில் வெற்றியும் பெற்றாங்க. அப்படி இருக்கிறப்ப காங்கிரஸ்க்கு கொடுக்காம திமுகவை ஏன் களமிறங்கணும்? திமுக கொஞ்சம் வெயிட்டாக இருக்குதுங்க. காங்கிரஸில் கொஞ்சம் தலைமை இல்லாதனால அப்படி இதாக இருக்கிறாங்க. திமுகவில் நல்லா முத்துசாமி சப்போர்ட்டும் நிறையா இருக்குது.